நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, எல்லாரும் சொல்லுங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும். அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கீழே வச்சுட்டு அதற்கு மேல ஒரு வார்த்தையை வைக்கிறாரு. இப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை, அதாவது என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது. ஆமென். கீ இல்லாமல் லாக்கை ஓபன் பண்ண முடியுமா? எவ்வளவு சின்ன லாக்கோ பெரிய லாக்கோ அதை ஓபன் பண்றதுக்கு என்ன வேணும்? கீ வேணும். சாவி போட்டு என்ன பண்ணணும்? திறக்கணும். அப்போ ஆசீர்வாதங்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன கொடுக்கணும்? சாவி மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தின் வாசல்களே திறக்கும். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஆமென். சும்மா ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில வராது. வந்தாலும் அது நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னான். வருது, எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. சமாதானம் வந்த மாதிரி இருக்குது. திங்கள் செவ்வாய் சமாதானமா இருந்தா வியாழக்கிழமை பயங்கரமாயிருது. சனிக்கிழமை பயங்கரமாகி வேதனையோட உள்ள வர சபைக்கு ஒரு வார்த்தை கிடைக்குது. அப்படியே ஆசுவாசமா அப்படியே வெளியே போயிடும். திருப்பியும் அது அப்படியே தான் இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு கவனமா நீ செவி கொடுத்தா என்று சொன்னால் இப்போ சொல்ற வார்த்தை எல்லாம் வாக்கு தத்தங்கள்லாம் உனக்கு என்ன பண்ணுமா? ஆண்டவர் சொல்றாரு 2வது வசனத்துல, பலிக்கும். அப்படியே என்ன சொல்றாரு ஆண்டவர்? அப்படியே பலித்திரும். எத்தனை சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. எத்தனைக்கு பலிக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே பலிக்கணும் பாஸ்டர். 3வது வசனம், நீ பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க போகிற எல்லா இடத்துலயும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமா என்ன பண்ணுவாரா? வைப்பேன்னு சொல்ற. நல்ல கையை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ போற எல்லா இடத்துலயும் ஆசீர்வாதமா இருப்ப. 4வது வசனம், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அன்னைக்கு பிரதானமான வேலை என்ன வேலை தான்? ஐடி கம்பெனிக்கு, லாயர் ஆஃபீஸ்க்கு, டாக்டரா, ஒர்க் ஷாப்புக்கு, இப்படியா வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க வேலை என்னது? ஆடு மாடு மேய்க்கிற விவசாயம் பண்ற வேலை தான். அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன வார்த்தை கொடுக்குறாரு? நீ உன்னுடைய மாடுகளை நான் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். உன் ஆட்டு மந்தையை நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். அதெல்லாம் பலனை கொடுக்கும். அப்ப இப்ப நம்ம உள்ள வேலைக்கு இப்ப யாரு ஆடு மேய்க்கிறோம்? மாடு மேய்க்கிற பிள்ளைங்க, விவசாயம் பண்ற பிள்ளைங்க கொஞ்சம் தான் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு உங்களுக்கு பேசுறாரு. உங்க வேலையை நீங்களே மனசுல வைத்துக் கொள்ளுங்க. என்ன வேலைலாம்? நம்ம சில தங்க வேலை செய்யற பிள்ளைங்க இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தங்க வேலையை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். உங்க விவசாயத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். வேற என்னெல்லாம் வேலை இருக்குது? நிறைய வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என்னதான்? சத்தமா கவனமா செவி கொடுக்கணும். யாருக்கு? இந்த பைபிள் எதை சொல்லுகிறதோ, இந்த வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதற்கு நீங்க கவனமா செவி கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க 8 மணி நேரம் வேலை செய்கிற வேலை, நீங்க மாசத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படியே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க செய்கிற இடத்துல, நீங்க வாழுகிற இடத்துல உங்களை கர்த்தர் தலையாய் மொத்த ஆசீர்வாதத்தையும் லாஸ்டா முடிக்கிறாரு. உன்னை நான் வாளாக்காமல் தலையா மாற்றுவேன், உன்னை கீழாக்காமல் நான் மேலாய் நான் மாற்றுவேன் சொல்லி முடிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஆமென். அப்ப ஆண்டவர் வாளாக்குற யார் ஆண்டவர் இன்னும் ரொம்ப சிறப்பாய் மேன்மையாய் ஆசீர்வதிப்பார்னா, ஒரே ஒரு வசனத்தை, ஒரே ஒரு வார்த்தை எனக்கு கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தையின்படி இருக்கிறவங்களை நான் என்ன பண்ணுவேன்? நான் ரொம்ப ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. இந்த பிள்ளைங்களை தான் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பார். யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும்
பெரியவனாய் இருந்தான். பெரியவனாய் இருந்தான். ஆமென். அப்படியே யோபு 42ஆம் அதிகாரம் 12 11 12 பார்த்தீங்கன்னா 12வது வசனம், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அதிகாரத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், அங்க 7000 ஆடுகள் இருந்துச்சு, இங்க 14, அது அப்படியே டபுளா மாறிச்சு, 14,000 ஆடுகள். அங்க ஒட்டகம் 3000 ஒட்டகங்கள், 6000 ஒட்டகங்கள், எல்லாமே டபுளா மாறிடுச்சு. ஆமென். அப்போ ஆரம்பிக்கும் போது அதிகாரத்துல யோபுனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். கடைசி அதிகாரத்துல யோபுனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். 2 மடங்கு உயருது. சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஆமென். இப்ப எல்லாம் என்ன கவனிங்க, ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு யோபுவுக்கு, எல்லாம் ஓகே, செழிப்பு, சூப்பரா இருக்கிறார், அதுவே போதும். கிழக்கத்திய புத்திரர்லயே யார் தான் டாப்பு? சத்தமா சொல்லுங்க. யோபு தான் பயங்கரமான பெரிய ஆளு, பெரிய கோடீஸ்வரன். இந்தியாவில் அம்பானி மாதிரி கிழக்கத்திய புத்திரல யார் அன்னைக்கு அம்பானி? நம்ம யோபு தான் அம்பானி. ஏகப்பட்ட ஒட்டகம், ஆடு, மாடுகள்லாம் இருந்துச்சு. நல்ல வெயிட் தூக்குறது, அது என்னது, என்ன கழுதையா? கோவேரி கழுதை. என்ன கழுதை போட்டிருக்கிறதுல? 500 கழுதைகள், ஏர் மாடுகள், எல்லாம் ஏர் மாடுகள். விவசாயம் பண்ற டிராக்டர், எத்தனை டிராக்டர் இருந்துச்சு யோபுவுக்கு? 100கணக்கான டிராக்டர், 1000கணக்கான, அவ்வளவு கார். கழுதையெல்லாம் அன்னைக்கு ஒட்டகத்தெல்லாம் பிரயாணத்துக்கு வச்சிருந்தாங்க. அவ்வளோ கார், பைக்லாம் வச்சிருந்தார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் ஒரு 2 கார் இருந்தாலும் அவங்க பெரிய ஆள் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு 2-3 பைக் யார் வீட்டிலே இருக்குதா? நம்ம சபையில் ஒரு ஆளுக்கும் வண்டி கிடையாது. என்ன கிடையாது? அதுவே வளர்ச்சியை குறைக்குது. ஒரு ஆட்களுக்கும் என்ன கிடையாது? அவனிங்க ஒரு ஆளுக்கு என்ன கிடையாது? ஆமா, எதுவும் கிடையாது. ஆண்டு என்னமோ கர்த்தரின் வேலையை தந்துட்டாரு. அன்னைக்கு ஆசீர்வாதமா நிறைய வாகனங்கள் இருந்துச்சு. அப்ப ரொம்ப செழிப்பா இருந்தார். கடைசி அதிகாரத்துல எல்லாமே டபுளா மாறிடுச்சு. ஆமென். சாதாரண ஹோண்டா டேஷ்ல ராயல் என்ஃபீல்டா மாறிடுச்சு. அப்படியே ஆக கடவுதாக. ஆமென். சரி, அப்போ எப்படி நடந்துச்சு இந்த ஆசீர்வாதம்? நம்மளும் பெருக்கணும் தான் பார்க்கிறோம். நம்மளும் ராமமா, நம்மளும் ஆசீர்வாதமா இருக்கணும் தான் பார்க்கிறோம். நம்மளும் நம்ம 1000 ரூபாய் சம்பாதிச்சா அது என்னவா மாறணும்னு பார்க்கிறோம். ஏசுக்கு சொன்னாரு, நீ சும்மா வச்சதுக்கு வட்டிக்காரன்ட்டையாவது கொடுத்துட்டு போக வேண்டியதானே. எவ்வளவு போராட்டம்ப்பா. அது அதிகமா அதே மாதிரி நம்ம என்னென்னமோ பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோம், எதையோ செஞ்சு பார்க்கணும் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனாலும் குறையுதே தவிர என்ன ஆக மாட்டேங்குது, கூடவே மாட்டேங்குது. இருக்கிறதையும் நம்மளே செலவழிச்சிருந்தோம். இன்னொன்னு ஏதாச்சும் செலவு வந்துருது. இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும், ஒண்ணுமே இருக்காது. அப்போ யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமா மாறுச்சு. அப்போ நீங்க என்ன, எப்படி இதை கண்டுபிடிக்கணும்? யோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் வாளாகாம என்னவாய் மாறினாரு? சத்தமா சொல்லுங்க. தலையா மாறி. எத்தனை தலையா மாறன்னு ஆசைப்படுறீங்க? உண்மையா ஆசைப்படுறீங்களா? நான் நல்லா இருக்கணும் பாஸ்டர், நான் இந்த பூமியில நல்லா இருக்கணும். ஆண்டு எனக்கு இருக்கிற 10,000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல நான் திருப்திப்பட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆமென். மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிருந்து அவனுக்கு எதுக்கு அது? சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சம்பளம் வருது, ஹார்ட்ல பெரிய ஓட்டையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண இருந்து எதுக்கு? ஒண்ணுமே இல்லை. அது ஒரு சாதாரண பேப்பர், அவ்வளவுதான். பணம் என்பது இருந்து என்ன ஆகுது? பணத்தை அப்படியே தொடும் போது அப்படியே ஓட்டெல்லாம் சரியாகுமா என்ன? கிட்னி கிட்ட அப்படியே போகும்போது கிட்னிலாம் சரியாகுமா என்ன? பணத்தை தூக்கி தடவிட்டே போனால் சரியாகுமா என்ன? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. 5 பவுனில் தூக்கி மாட்டிட்டு போனால் நெஞ்சோலிலாம் மாறிடுமா என்ன? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சமாக இருந்தால் நெஞ்சமாக இருந்தால் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம். அப்போ இதுதான் வாழுவது ஆசீர்வாதம். அப்போ 1ஆம் அதிகாரத்துக்கும் 42 அதிகாரத்திற்கும் உள்ள இடைப்பட்ட பக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா? உன்னுடைய ஆரம்பத்திற்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட ஒரு தருணம் இருக்கு பார். உன் ரட்சிப்புக்கு முன், உன் ரட்சிப்புக்கு பின். எல்லாம் சொல்லுங்க, என் ரட்சிப்புக்கு முன், ரட்சிப்புக்கு பின். அந்த இடைப்பட்ட காலங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ரட்சிப்பு பெற்ற பிறகு
நீ ஆண்டவரோட வரும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்து ஓடுவதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யோபுவின் வாழ்க்கையில 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்ததற்கு இந்த இடைப்பட்ட காலத்தை நீங்க நல்லா படித்து பார்த்தீங்கன்னா பல காரியங்களை அவர் சந்தித்திருக்கிறார். 1வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பிசாசு அவன் மேல கண்களை வைக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? 8ஆம் வசனத்துல, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபு மேல் கவனம் வைத்தாயோ? அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரா? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமாகிய அவனை போல பூமியில ஒருவனுமே இல்லை என்றார். மொத்தமா ஆண்டவர் சொல்லிட்டார், யோபு போல பூமியில ஒருத்தன் கூட. சத்தமா சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் யோபு 2 மடங்கு ஆசீர்வதிச்சார் தெரியுமா? ஹலோ, ஏன் ஆண்டவர் யோபு தலையா வச்சார் தெரியுமா? ஏன் யோபுவை கிழக்கத்திய புத்திரர்லயே பெரிய ஆளாய் கர்த்தர் வைத்தார் தெரியுமா? ஏன் உங்களை வள்ளியூர்ல ஆசீர்வதிக்க போறார் தெரியுமா? ஏன் இந்த கள்ளிக்குளத்துல கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார் தெரியுமா? இந்த வசனத்தை சொல்லுவா, அவன் உத்தமனாய் இருந்தானா. நீங்க வாழுகிற பகுதியில, நீங்க போகிற பகுதியில, நீ பட்டணத்துக்கு போனாலும் சரி, கிராமத்துக்கு போனாலும் சரி, உன் கம்பெனிக்கு போனாலும் சரி, உன் தோட்டத்துக்கு போனாலும் சரி, உன் வீட்டுக்குள்ளேயே உன் சொந்தக்கார வீடோ, உன் தெரிஞ்ச வீடோ, உன் ரோட்ல போனாலும் சரி, நீ உத்தமனா இருக்கும் பொழுது உன்னுடைய வளர்ச்சியை ஒருவனாலும் தடுக்க முடியாது. கையை தட்டுங்க, தப்பே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் யாரைத்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புறாரு? சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உத்தமனா இருக்கணும். நம்ம அதை நீதிமான் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு நீதிமானாய் வைத்துக் கொள்ளணும். நீதிமான பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு பூமிக்குரிய தகப்பன் பெயர் என்ன? யோசேப்பு. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, நீதிமானாய் இருந்தபடியினால் தன் மனைவியை ரகசியமாய் தள்ள யோசனையா இருந்தார். அப்ப தன் மனைவியை தள்ளணும்னு நினைச்சவரு யாருதான்? நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, பூமியில இவன் நீதிமானாய் இருந்தான். அவர் முத பேலிலிருந்து வந்து பண்ண பிசினஸ் என்ன பிசினஸ்? திராட்சை ரசத்தை உண்டு பண்ணி பதப்படுத்தி குடிச்சிட்டு ஆள் மாட்டே ஆயிட்டாரு. அப்போ நீதிமான் என்பதற்கு கூட வழி விலகலாம். ஆனா ஆண்டவர் நீதி, சும்மா தமிழ் வார்த்தையில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, உத்தமன் நீதிமான். ஆனா அதற்கு மேல ஆண்டவர் சொல்றாரு, பூமியில இவனை போல ஒருத்தனும் கிடையாது. கையை தட்டு. ஆமென். இங்கதான் பாயிண்ட். உத்தமன் சன்மார்க்கன் தேவன் அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, ஏன்னா நீதிமான் கூட டைவர்ஸ் பண்ணலான் இருக்கிறாரு, நீதிமான் கூட திராட்சரசம் குடிக்கலான் இருக்கிறாரு. அப்ப நீதிமான ஒரே ஒருத்தர் எங்க அப்பா மட்டும்தான்ப்பா, எங்க ஆண்டவர் மட்டும்தான். கை தூக்க மாட்டேங்குதே சிலருக்கெல்லாம். ஏத்துக்கோ, அறிக்கை பண்ண. வீட்டுல போய் நான் கை தூக்க போற அவர் நீதிமான் சொல்லி. அல்லேலூயா. அவர் மட்டும்தான் நீதிமான். அப்போ பிரச்சனை. அப்போ ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். பூமியில இவனை போல, இந்த வார்த்தை வர யாருக்குமே இந்த பைபிள கொடுக்கவே படல. சும்மா ஆண்டவர் எவனையும் ஆசீர்வதிச்சிட மாட்டாரு. ஆமென். ஒரு சாட்சி இருக்கு பாரு. பூமியில இந்த யோபுவை போல இருந்ததே. மோசேக்கு ஒரு வார்த்தை வந்து, இதுக்கு இவனை போல ஒரு தீர்க்கதரிசி இருந்ததும் கிடையாது, இனி இருக்க போறதும் கிடையாது. அவ்வளவுதான், ஒரே ஒருத்தன் தான், அவ்வளவுதான். சூப்பர். அல்லேலூயா. 2 பேரும் வாங்கினாங்க வார்த்தை. ஒன்னு யோபு வாங்குறாரு. பூமியில ஒருத்தனும் இவனை மாதிரி கிடையாதுயா. மோசையை பார்த்து ஆண்டு சொல்ல, ஒருத்தர் இதுக்கு மேல தீர்க்கதரிசி இனி பிறக்க போறதே கிடையாது. என் உத்தமமுள்ள ஊழியக்காரன் என் வீட்டில் எங்கும் எப்படி இருந்தான்? உண்மை உள்ளவனா இருந்தான். ஆமென். அப்ப யோபுவை ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிச்சதுக்கு பெரிய காரணம், கர்த்தருடைய பார்வையில பூமியில நீதிமானா இருந்தான். ஆண்டவர் யாரை வாளாக்காம தலையாய் மாற்றுவார் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் நீதிமானை மட்டும்தான் நான் தலையா மாற்றுவேன். நீதிமானா இருக்கிறோமா? சொல்லுங்க பாப்போம். ஆமென். நீ நீதிமான தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா? யார் நீதிமான்? அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு தான் போகணும் நீதிபதியை பார்க்கும்படி. உள்ளதுலேயே யார் தான் மோசமா இருக்கா? 2 பேர் வாக்குவாதம், ஆர்குமெண்ட் நடக்கும். தெரியல கோர்ட்ல ஆர்குமெண்ட் நடக்குதா இல்லை படத்தில் பார்த்துருக்குறேன். யுவர் ஆனர் மை லார்ட் அப்படின்னு, இவர் மை லார்ட் அப்படின்னு அங்கே எப்படி நடக்கிறதோ தெரியல. பேசும்போதே தெரிஞ்சிடும், அவர்கிட்ட ரிப்போர்ட் வரும்போதே தெரிஞ்சிடும் என்ன யாருக்கு உண்மையா இருக்குது, யாருக்கு என்ன நடக்குது. ஆனாலும் அவர் எப்படி தான் நீதி வழங்குவார். ஆமாம், அங்கே யாருடைய வாக்குவாதம் கரெக்டாக இருக்குதோ
ப்ரூஃப் கரெக்டாக இருக்குதோ, சாட்சி கரெக்டாக இருக்குதோ, அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி வாக்குவா. அப்போ அவங்க தான் நீதிபதியா? அப்போ நீதிமான் ஆண்டவர். அப்போ இந்த பூமியில நீதிமான் யார் என்று எப்படி இருப்பாங்க? யோபு கிட்ட தான் நம்ம தேடணும். நீதிமானை நான் எங்க போய் தான் தேடுறது? பக்கத்துல பார்த்து சொல்லு, நீதிமானை நான் எங்க பாஸ்டர்ட்ட தேடிட முடியுமா? கேளுங்க, நீதிமானா அப்ப எங்க பாஸ்டர்ட்ட தேட முடியுமா? சத்தியமா தேட முடியாது. உண்மையா சொல்லுங்க பாப்போம். என் வீட்டுல என் வீட்டுக்காரர் நீதிமான் தேடிட முடியுமா? யாருக்கிட்டையும் தேட முடியும். நீதிமானை யோபு புஸ்தகம் எதுக்காக எழுதி வச்சாரு? இப்படி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுவான் சாமு, அதுல ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து கேட்பான்றதுக்காண்டி தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. புரியுதா? ஆமே பாஸ்டர், உங்க ஸ்டைலே பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர். டேய், இப்படிதான் பண்ணணும் நீலாம். இங்க சத்தமா சொல்லுங்க பாப்போம். சரி, கவனிங்க. அப்போ நீதிமான எங்க தேடணும்னா, இந்த பைபிள்ல யோபுவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அழகா வச்சுக்க. நீதிமான அவன் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும். அப்ப நீதிமானுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில சோதிக்கப்படுது. அவன் நீதி எப்படி இருக்குது, ஆண்டவருக்கு இன்னும் உத்தமமா இருக்கிறானா என்பதை சோதித்து பார்க்கிறார். நம்ம சொல்ல பட்ட காலிலேயே படுது, அடி விழுந்த இடத்துலயே என்ன ஆகுது, மாறி மாறி. யோபுனுடைய வாழ்க்கையில எல்லாம் பறிக்கப்பட்டது, எல்லாம் பறிக்கப்பட்டுச்சு. அவன் பிள்ளைங்க, அவன் சொத்துக்கள், எது எதெல்லாம் அவனுக்கு அடையாளமா இருந்துச்சோ கவனிங்க, எது எதெல்லாம் அவனுக்கு அடையாளமா இருந்ததோ எல்லாம் அடையாளமும் பறிக்கப்பட்டது. என்னுடைய அடையாளம் பறிக்கப்பட்டு போனால் யார் என்னை மதிப்பார்கள்? நினைச்சு பாருங்க. உங்களுடைய அடையாளம் பறிக்கப்பட்டு போச்சு, நமக்கு எப்போ மரியாதை வரும்? நம்ம அடையாளம் ஒழுங்கா இருந்தால் தான் நமக்கு மரியாதை கிடைக்கும். புரியுதா? என் அடையாளம் எனக்கு கரெக்டாக இருந்தானா தான் எனக்கு மரியாதை கிடைக்கும். என் அடையாளம் போயிருச்சுன்னா, இவர் ஊழியக்கார், நான் இன்னொரு நாள் பக்கம் ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். பாஸ்டர் என்ன ஆட்டோ ஓட்டு போறீங்க? காப்பி கலர் சட்டையை போட்டு. ஊழியம் ரொம்ப அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க, அதனால நான் ஆட்டோ ஓட்ட போயிட்டு தான். மதிப்பியா? ஃபர்ஸ்ட் ஊழியம் பண்ணும்போதே மதிக்க மாட்டேங்கிறீங்க. கவனிங்க பார்ப்போம். அப்பவுமே மரியாதை வர மாட்டேங்குது, ஆட்டோ ஓட்டினா ரொம்ப. சரி, உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ யோபுவினுடைய அடையாளம் என்ன பண்ணப்பட்டது? பறிக்கப்பட்டுச்சு. டோட்டலா சொத்துக்கு எல்லாம் போச்சு, பிள்ளைங்கெல்லாம் மரித்து போறாங்க, ஆஸ்திகள் எல்லாம் மரித்து. வேலைக்காரன் வீட்லயே வேலைக்காரங்க வளர்ந்தாங்களாம். இப்போ ஒரு வேலைக்காரனும் யாரு கிடையாது, யோபுவுக்கு கிடையாது. யாராலையும் சம்பளம் கொடுக்க மொத்தமா போயிருச்சே, ஒண்ணுமில்ல. அனாதையை போல மாறினாரு. மனைவியும் விட்டு விட்டு போயாச்சு, சுத்தமா மாறிச்சு. சரி, இனி புதுசா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு விவசாயத்தை பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கலாம்னு சொல்லி மம்முட்டி பிடிக்க போனா கையில எவ்வளவு பெரிய கொப்பளம் இருக்குது. கையில மம்முட்டி என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. சரி, எங்கேயாச்சும் போய் எதையாவது பண்ணி வாழலாம்ப்பா, எங்கேயாச்சும் இருக்கிற மரத்துல இருக்கிற கனியவாது பிரிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா வாய்க்குள்ளேயும் கொப்பளம் இருக்குது, வாய்க்கு வெளியும் எப்படி இருக்குது. சாகாம யாரு செத்தா? ஹலோ, கவனிங்க, தயவு செஞ்சு கவனிங்க. சின்ன பாடு வந்தோடனே ஏந்திரமணி எடறி போற, சின்ன கஷ்டம் வந்தோடனே ஏந்திரம் எடறி போற. உன் வாழ்க்கை நீதியின் பாதையிலே போ. நீதினாலே உனக்கு என்னன்னு தெரியாது, உத்தமனாலே உனக்கு என்னன்னு தெரியாது. எடுத்த உடனே வாயில் அதுதானே வருது வார்த்தை, நீ உத்தமனா? ஆமென். நம்ம அந்த பாதையிலேயே போலப்பா, கவனிங்க. அதனால யோபு எல்லாவற்றிலும் போய் இருந்தார், உத்தமனா இருந்தாரு. எல்லாம் போச்சு, எதுவுமே வாழ முடியல, எதுவுமே செய்ய முடியல. அப்போ யோபு நீதிமானா இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனார், எதுவுமே செய்ய முடியல. ஒரு பிணமா தான் யாரு வாழ்ந்தா? இப்படி வாழ்ந்தார். அவர் நண்பர்கள் வர்றாங்க, நண்பர்கள்லாம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். யோபு கிட்ட சொல்றாங்க, சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? ஒரு நல்ல நீதிமான் அழியவே மாட்டான், இதெல்லாம் நினைச்சு பாரு யோபு. அவரே ஒட்டஞ்சு போய் கண்ணுக்குலாம் செதஞ்சு போய் அருவறுக்கப்பட்ட நிலைமை, சொரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கவனிங்க, சொரிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அட்வைஸ் எப்படி போகுது? அட்வைஸ் எப்படி போகுது? நீதிமான் அதம் பண்ணப்பட்டது உண்டோ யோபு? ஒருத்தனாவது அழிஞ்சிருக்கிறானா? அழிஞ்சது கிடையாது. 8ஆம் வசனம், நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுப்பார்கள். எப்படி இருக்கும் யோபுவுக்கு? ஹலோ, ஆமென். யோபுவே மனைவி பிள்ளையெல்லாம் இழந்துட்டு, சொத்து சுகத்தெல்லாம் இழந்துட்டு, சாகாம செத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, யாரு
எங்கேயோ போறனால பிரச்சனையே கிடையாதுயா நமக்கெல்லாம். நம்ம கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனையே. ஆமென். வந்து சொல்றானுங்க பாருங்களேன், தீவினையை விதைத்தவர்கள் அதையே. அப்ப என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்க? ஆமா, உன்னை எவன் கூப்பிட்டான் ஃபர்ஸ்ட்? இந்த 3 பேரை எவன் கூப்பிட்டான்? வந்துட்டானுங்க. நம்ம கூப்பிடாமலே சிலது வருது பாத்தியா? ஆமென். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோபுவுக்கு. 2வது வாசிங்க பாபு. இந்த யோபு புஸ்தகத்தை நிறைய வாசிக்கணும் நீங்கெல்லாம். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. நான் தேவனை நோக்கி 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ? வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ? அந்த நிலைமையிலையும் கவனிங்கம்மா, யோபுவை போட்டு குத்தாம குத்திட்டு இருக்கானுங்க அந்த 3 பேர் உட்கார்ந்து. எப்படி? வார்த்தையினால புட்டிச்சு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுலயும் யோபு சில வார்த்தையை பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பட்டம் என்ன பட்டம்? பேரு வாய்ச்சாலகன். ஹலோ, சில நேரம் உண்மையை பேசினாலே யாருக்கு தான் வேணாம் வருது? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். நீங்க கள்ளங்கபடம் இல்லாம நடக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சர்டிபிகேட் கிடைக்குது? என்ன சர்டிபிகேட் கிடைக்குது? என்ன எல்லாம் அமுக்கணி மாதிரி இருக்கிறீங்க? ஆமென். அப்ப யோபுக்கு வைக்கிற பேரு பாருங்க, வாய்ச்சாலகன் நீதிமானாய். உன்னை இப்ப நீதிமானா காட்டுறியா? நீ நீதி பேசினாலா நீதிமானா என்ன பண்ணிட முடியாதுப்பா, மாறிட முடியாது. 3வது வசனத்துல 2வது பகுதி வாசிக்கிறேன். நீர் பரியாசம் பண்ணும் போது ஒருவர் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? இவர் பேசுற வார்த்தைலாம் எப்படி மாறிடுது? பரியாசமா மாறிடுது. வெட்கப்பட வேண்டாமோ? இப்படி வார்த்தையெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கிறானுங்க வச்சு. நான் வார்த்தை நிறைய இருக்கும், சில வார்த்தைகள்லாம் பயங்கரமா இருக்கும். அவங்க பேசுன நேரம் இல்லை, 12 மணிக்கு நான் முடிக்கணும். இங்க கவனிங்க. அப்போ இவ்வளோ வார்த்தைய இந்த இடத்துல நம்ம இருந்தா என்னங்க பண்ணியிருப்போம்? கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், ஒரு பாடுல இருக்கிறோம், வந்து நின்னுக்கிட்டு உங்களையே குத்தம் காட்டிக்கிட்டு இப்படி இருந்தா என்னால அடிக்க முடியல, போயிரு ஒழுங்கா. நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நான் நேத்து தான் என்ன பண்ணிருக்கிறேன், சபையில பொருத்தனை பண்ணிட்டு வர வந்திருக்கிறேன். பச்சையா என்ன பண்ணிடுவேன்? சொல்லுவீங்க பார்த்தீங்களா, நான் வந்து பழைய மனுஷனா இல்லை, இப்போ மாறி வந்திருக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கீங்க. ஆனால் யோபு அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க, சொல்லவே இல்லை. அப்போ இதில் உங்களுக்கு என்ன, யோபு எப்படிப்பட்டவராக இருந்தார்? நீங்களே அந்த பாயிண்ட்டை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, யோபு எப்படிப்பட்டவராக இருந்தார்? இவ்வளவு விலைக்கிட்டோம்னா யோபுக்கு என்ன பேர் கொடுப்பீங்க இந்த இடத்துல? சூப்பர் ஸ்டார். கை தட்டுங்க பார்ப்போம். இதுதான் என் பாயிண்ட். ஆமென். ஒரு நீதிமான்னா அவனுக்கு என்ன அடையாளம் இருக்கும்? ஒரு நீதிமான் அவன் எப்படி இருப்பான்? பட்டம் போட்டுருக்கமா நீதிமான், பட்டம் போட்டு கிரீடம் வச்சுக்கிட்டு வருவாரா? எப்படி இருக்கும்? ஐயா அவன் பொறுமைதாயா, அவன் நீதிமானா இருப்பான். ஆமென். ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? பொறுமை உள்ளவனா இருப்பான். நிறைய அடிக்கு மேல அடி, வார்த்தைக்கு மேல வார்த்தை, காயத்துக்கு மேல காயம் வந்து 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 இருந்தாலும் தன்னுடைய ஆவி அடக்கி கொள்ளுகிறான் பாரு, அவன் நீதிமான். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். யார் ஆண்டவர் தலையா மாற்றுவார்னா நீதிமான். அவருக்குள்ள இருக்கிற யோபுக்குள்ள இருந்து கண்டுபிடித்த குணாதிசயம் என்ன? ரொம்ப பொறுமையா இருந்தார். பொறுமைனா பொறுமை, அவ்வளவு பொறுமை. அறுக்கிற வரைக்கும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அறுக்கும் போது கூட அமைதியா இருக்கிற மாதிரி, கரல வச்சு துண்டுதுண்டா வெட்டும் போது கூட வலிச்சாலாம். எப்படி என்ன ஒருத்தன் கொல்ல வாரான், என் நண்பனே என்ன கொல்ல வாரான், என் கையை பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்கான், நான் சத்தம் போட்டு அவனை காமிச்சு கொடுத்துட்டு அவனுக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நான் அமைக்கிட்டு இருக்கேன். ஆமென். இந்த பொறுமை இயேசு கிறிஸ்து ஒரு இப்படி போட்டுதான் அப்படி தரமட்டம் ஆக்கிட்டு போயிருப்பார் இயேசு கிறிஸ்து. இந்த பொறுமையை நான் யாரிடத்துல பார்க்கிறேன்? எங்கிருந்து வந்த பொறுமைன்னா இது என் இயேசுவின் இடத்துல இருந்து வந்த பொறுமை இது. ஆமென். என் தேவன் இடத்துல இருந்து வந்த பொறுமை இது. இயேசு கிறிஸ்து சுற்றிலும் பரியாசம் பண்றாங்க, நீ பாவின்றா, விபச்சாரக்காரன்றான், பொய்யாய் நீ பேசிக்கொண்டு பல பட்டங்களை கொடுத்து இயேசுவை காரி துப்பி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது என் ஆண்டவர் பொறுமையுள்ளவரா இருந்தார். பிதாவானவர் அவரை வாளாக்கல தலையாய் மாற்ற ஆரம்பித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உன்னை தலையா மாத்தணுமா? தலைனா நான் 100 பவுன் நகையை சொல்லலாமா? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கஞ்சியா இருந்தாலும் பிரியாணியா இருந்தாலும் அதுல உன்னை தலையா கத்தர் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமென். யாரை தலையாய் மாற்றுவார் என்று சொன்னால் பொறுமையுள்ள பிள்ளைங்களை, பொறுமையுள்ள பிள்ளைங்களை.
எந்த காரியம் வந்தாலும் நிதானித்து கொள்ளுங்க. கொஞ்சம் ஆவி அடக்கி கொள்ளணும். என்ன பண்ணணும், ஏது செய்யணும், எங்க தேடணும். ஒரு பிரச்சனை வந்தா எங்க தேடணும்? பைபிளை தேடுங்க. பைபிளை புரட்டுங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆலோசனை வேணும், பைபிளை புரட்டு, பைபிளை படி, பைபிளை தேடு. எனக்கு என்ன வார்த்தையை வச்சிருக்கீங்க ஆண்டவரே என்று சொல்லி என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடு. அதை விட்டுட்டு உன் நாத்தனார், மாமியார், உன் சொந்தக்காரன், அவன் இவங்கிட்ட போய் நீ கேட்டேன்னு கூறு போட்டு வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கூறு போட்டு வித்துட்டு உன் பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஏன் என் பிசினஸ் லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்குது? ஏன் என் கையின் சம்பத்து குறைய போய்கிட்டு? ஏன் இந்த இழப்பு வருது? தேடு, பைபிள்ல தேடு. ஏன் இப்படி இழப்பு வருது? ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏன் இந்த வியாதி வருது? ஏன் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இவ்வளவு சோம்பேறியா நான் இருக்கிறேன்? ஏன் என்னால ஜெபிக்க முடியல? ஏன் என்னால ஒரு அதிகாரத்தை தியானிக்க முடியல? ஏன் என்னால ரெகுலரா சபைக்கு வர முடியல? தேடு, பைபிள்ல தேடு. எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது. ஆமென். எல்லாத்துக்கும் விளக்கம் உண்டு. கர்த்தர் பேசுவார். நமக்கு தான் பொறுமை கிடையாது. நமக்கு என்ன கிடையாது? இவ்வளவு தூரம் தேட பொறுமை வந்துடும் நமக்கு. பொறுமையே கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் கண்டவெல்லாம் வந்து நசுக்கிற வாளாவே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எவனோ ஏறி மிதிச்சுட்டு போற வாளாவே இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். நீ கர்த்தர் உன்னெல்லாம் தலையா மாற்றணும்னு நினைக்கிறாரு. உன்னெல்லாம் தலையா மாற்றணும்னு நினைக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென்.